அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய பள்ளியின் பெயர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுன்னத் ஜமாஅத்துடைய பள்ளி, சரங்காடு. அன்பார்ந்த பெரியவர்கள், எங்களுடைய பள்ளியில் இந்த சேவை குழு என்பது ஆரம்பித்து ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது ஆரம்பத்தில் ஒரு 10 நபர்களுக்காக வேண்டி உணவுகளை கொடுத்து வழங்கி வந்தார்கள். அதாவது நான் இப்போ தான் இந்த பீரியடில் இருக்கின்றேன். இதுக்கு முன்னால் எத்தனையோ பீரியடில் வந்தாலும் இந்த சேவை குழு ஒரு அரவணைச்சு அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாமளும் இந்த சேவை குழுவை அரவணைச்சு அது அப்படியே அதில் தான் நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து ஒரு நிம்மதி இருக்குங்கிற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அந்த ஏழைகளுக்காக வேண்டி ஒரு வேலை செய்தாலும் அதனுடைய வேலை அல்லாஹ் நமக்கு பன்மடங்காக அதில் பெருக்கி தருவாங்கிற அந்த நியத்தில் இன்ஷா அல்லாஹ் செய்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று 45 பேர்த்துக்கு இந்த உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறது. எண்ணற்ற சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு சேவை குழுன்ற ஒரு குழுவே அங்கே ஆரம்பித்து டீமே ஆரம்பித்து அதுக்கு உண்டான எந்த வேலை சேவை குழு இருக்குதோ அந்த சேவை குழுக்கு பொறுப்புகளை ஒப்படைத்து மிக கச்சிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நம்மளுடைய பள்ளி சார்பாக கனிதரும் மரம் என்று நட்டப்பட்டது. அது கிட்டத்தட்ட எல்லா பக்கம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 மரம் பக்கம் நட்டோம். அது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஆஜியார் சொன்ன மாதிரி இப்போ கனி தருவதற்கு அது ஒரு விளைச்சலை வருவதற்கு தயாராக விட்டது. இதுவும் போன வாரம் அந்த செடிகளெல்லாம் களை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் மசூரா பண்ணி வைத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அதில் வரக்கூடிய கனிகளை முதல் கனிகளாக அந்த ஏழை மக்களுக்கே கொடுக்கலாம் என்ற ஒரு நியத்தை வைத்திருக்கின்றோம். அதே போல் இந்த சேவைக்குழு எதாக இருந்தாலும் பள்ளிவாசல் நாடி அந்த சேவைக்குழு அமைப்புக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எண்ணங்கள் உருவாயிருச்சு. போன வாரம் கூட ஒரு விபத்தாயிருச்சு. பள்ளிக்கு போங்க பாய், அங்கே சேவைக்குழு இருக்குது, அங்கே உங்களுக்கு உண்டான முயற்சிகளை உங்களோட உதவிகளை செய்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். பள்ளிக்கே வரமாட்டார்கள், பள்ளிக்கு சம்மந்தம் இல்லை. இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டுன்னு சொன்னால் முதல் கட்டமாக பள்ளிக்கு போங்க அப்படி என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல் வருகிறார்கள். அது தந்தமாக நம்மளுடைய ஆலோசனைப்படி அவர் உதவி பெற்று செல்கிறார்கள். ஏதோ ஒரு வழிகாட்டுதல் தான். ஒருவர் பணம் கொடுத்தா தான் உதவியாக இல்லை, அவருக்காக ஒரு சில வாய்மொழியாக அவருக்கு ஒரு நல் வழிகாட்டம் என்று சொன்னாலே அவருக்கு பெரிய உதவி செய்ததாக அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மை தருகிறான். எனவே அன்பார்ந்தவர்கள், அந்த அடிப்படையில் இருக்கின்றது. வரக்கூடிய நம்மளுடைய பள்ளிவாசலுடைய சேவைக்குழு சார்பாக என்ன ஒரு நலத்திட்டங்கள் செய்யலாம் என்று நியத்து வைத்துன்னு சொன்னால், அங்கே ஏழைகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மருத்துவரை வரவழைத்து இந்த சுகர் செக்கப், பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி நம்மளுடைய அந்த செக்கப்புக்காக வேண்டி பொது மருத்துவம் பார்ப்பதற்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நாள், அதாவது ஒரு சாயந்தரம் 5 மணி முதல் ஒரு 8 மணி வரைக்கும் ஒரு மருத்துவரை நியமனம் பண்ணி சேவைக்குழு சார்பாக இந்த திட்டத்தை துவக்கப்படலாம் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த பைத்துல் மால் வட்டி இல்லாத ஒரு திட்டத்தை ஆரம்பிக்க சொல்லி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக நமக்கு ஒரு இதாக இருக்குது, தள்ளி போகுது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாதத்திலும் சேவைக்குழு சார்பாகவும் மத்திய நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த பைத்துல் மாலை ஆரம்பிக்கப்படுகிறது என்று நேரம் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் சொல்ல